கீஸ் ஃபார் டிவைன் பிளெஸிங், தெய்வீக ஆசீர்வாதத்துக்கான திறவுகோள்கள் அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரத்தில் இருந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ போன வாரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை வைத்து நம்ம ஆரம்பித்தோம். போன வாரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவன் தகப்பன் வீட்டையும் அவன் தேசத்தையும் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வர சொன்னார். ஏன் வெளியே வர சொன்னார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம். மற்ற 6வது அதிகாரத்தில் நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடு, அதே வார்த்தை தான் யாருக்கும் போச்சு, ஆபிரகாம் போச்சு. எல்லாவற்றையும் விட்டுட்டு வா. ஏன்னா அவன் இருந்த தேசம், அவன் இருந்த அந்த கல்தேர் அப்படிங்கிற பட்டணம் அல்லது இந்த மெசபொதோமியாங்கிற நாகரிகம் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அந்த நாகரிகத்துக்குள்ளேருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவனை கொண்டு வந்து அந்த ராஜ்யத்திற்கு ஒரு துவக்கமாக யாரை ஆண்டவர் உருவாக்குனார், ஆபிரகாமை உருவாக்குனார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள் இருக்கிற அந்த பகுதிகளை வைத்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மெசபொதோமியா கலாச்சாரம் ரொம்ப வெல்நோன் கல்ச்சராக அது இருந்துச்சு. நல்ல வசதிகள் இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, பல தெய்வ வணக்கங்கள் அங்கே இருந்துச்சு, செழிப்பு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு ஒரு குறை இல்லை. அங்கே ஆபிரகாம் நல்லா தான் இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் பொழுது அவருக்கு தேவன் யாரு, யெகோவா தேவன் யார் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு சத்தம் கேட்குது. இதுவரைக்கும் உருவமாய் பார்த்து கொண்டிருந்த இதுதான் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆபிரகாமுக்கு இப்போ முதல்ல ஒரு சத்தம், ஒரு சூப்பர் நேச்சுரல் வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுது. அப்போ அவன் என்ன செய்கிறான், தான் நம்பி இருந்த எல்லாவற்றையும் விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்து பிறகும் கொஞ்சம் அவன் நிறைய விஷயங்கள் அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு, அந்த பழைய காரியங்களோடு தொடர்பு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆபிரகாமை உருவாக்கி ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றினார். கடைசி ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினது என்ன, ஈசாக்க பலியிடுன்னு அவனை வர சொல்வார். மோரியாவுக்கு வர சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வார், உன் பிள்ளையை பலியிடாத, நான் உனக்கு ஒரு பலி பொருளை தரேன். ஸோ அந்த மெசபொதோமியா கலாச்சாரத்தில் அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும், ஏதோ ஒன்று அவங்க கொடுக்கணும். அவங்க வாழ்க்கையில் கொடுத்தாதான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்காத, நான் உனக்கு தர்றேன். அதுதான் மோரியா மலையில் நடந்த விஷயம். அப்போ 2 ராஜ்யத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை ஆண்டவர் அந்த இடத்துல ஆபிரகாம் காமிக்கிறார். ஆபிரகாம் ஆல்ரெடி ஒரு கல்ச்சரில் இருந்து அதை குறித்த தெளிவான புரிதல் இருந்தவன், அந்த கலாச்சாரத்துக்குள்ளே வாழ்ந்தவன் தான் ஆபிரகாம். ஆனால் இப்போ தேவன் அவனை தேவனுடைய கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வந்து தான் கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவனை காண்பிக்கிறார். அந்த கல்ச்சரில் ஒரு நேஷனை அவர் என்ன செய்கிறாரு, உருவாக்குறார். அதனால தான் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லி அனுப்புகிறாரு, அங்கே இருக்கிற ஒரு முறைமை என்ன செய்யாத, நீ ஃபாலோ பண்ணாத. அந்த கானானியருடைய பெண்களையோ இல்லை ஆண்களையோ உன் குமாரருக்கோ குமாரத்திக்கோ என்ன செய்யாத, நீ மேரேஜ் பண்ணி வைக்காத. ஏன்னா அவங்க உன் பிள்ளைகளை என்ன செஞ்சிருவாங்க, வழிமாற பண்ணிடுவாங்க. உன்னை திரும்பவும் நீ விட்டு வந்த கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் விசேஷித்தமான ஜனம் அப்படிங்கிறத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொன்னார். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டவருடைய கலாச்சாரம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சங்கீதம் 91க்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளும். இது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு சங்கீதம் தான். சங்கீதம் 91 முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 91 முதல் 2 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். He who dwells in the shelter of the Most High will remain secure and rest in the shadow of the Almighty, whose power no enemy can withstand. Almighty அப்படின்னா அவருக்கு எதிர்த்து யார் என்ன செய்ய முடியாதான், நிற்க முடியாது. அப்ப இந்த வசன பகுதிகள், இந்த முதலாவது வசனத்துல 2 காரியம் போடப்பட்டிருக்கிறது. மறைவு, நிழல். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிழலில் தங்குவான். மறைவும் நிழலும், இதை நீங்க மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கும் இந்த மறைவு அல்லது நிழலுக்கும் என்ன தொடர்பு? ஸோ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும் பொழுது கிங்டத்துக்குள்ளே நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த சங்கீதம் 91 இருக்கிற 16 வசனங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அந்த 16ல் இந்த 2 வசனங்கள் நீங்கள் கழிச்சிட்டா 14 வசனங்களும் கிங்டம் எப்படிப்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு அழகாய் காட்டுகிறதா இருக்கிறது. ஸோ நான் முதல்ல 2 காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த விரும்புகிறேன். ஸோ இந்த மறைவு அப்படின்னு சொல்லும் பொழுது
தேவனுடனான ஒரு நெருக்கமான அல்லது அசைக்க முடியாத உறவை வெளிப்படுத்துகிற வார்த்தை தான் இந்த மறைவு நிழல், dwells and shadow. அப்போ இது ரெண்டுமே தேவனுக்கும் நமக்குமான உறவை வெளிப்படுத்துகிறது. இது ஒரு தற்காலிகமான இல்லை ஒரு அவசர நிலைக்கான ஒரு அடைக்கலமாக மட்டும் இல்லாமல் அந்த பாதுகாப்பின் கீழே, அவருடைய அந்த அரவணைப்பு கீழே நீங்கள் நித்தியமாக வாழ்கிறது, நம்பிக்கையின் அடிப்படையாக கொண்டு நிலையானனா என்டர்னலாக வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையை தான் குறிக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவரை யாரை அழைக்கிறா? ஆபிரகாமை அழைக்கிறார். அவனுக்கு அரண்கள் இருந்துச்சு, நிறைய இராணுவம் இருந்துச்சு, நிறைய பாதுகாப்பு முறைமைகள் அன்றைக்கு இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் மெசபொத்தோமியா நாகரிகத்தில் பெரிய பெரிய கோட்டைகள், அந்த கோட்டை சுவர், இந்த மாதிரி பெரிய அரணிப்பான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ வெளியே வந்து ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போகும்போது அங்கே அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. இவன் வனாந்தரத்தில் ஒரு பரதேசியை போல அலைந்து கொண்டே இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு அவருடைய மறைவுக்குள்ளும் அவருடைய நிழலுக்குள்ள என்ன செய்கிறாராம்? வைத்துக் கொள்கிறார். மறைவு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதனுடைய எபிரேய பதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாஷாப் அப்படின்னு அந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட், இல்லது அமர்ந்திருத்தல், குடியேறுதல், வசித்தல், நிரந்தரமாக குடியேறுதல். சிட் டவுன், செட்டில், இன்ஹாபிட் ஆர் டேக் அ பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். அப்போ உன்னதமானவருடைய அந்த மறைவு அப்படிங்கிறது நீங்க அவருக்குள்ள நிரந்தரமா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், அதுதான் உங்களுக்கு. அப்ப இந்த உலகத்தின் கலாச்சாரத்திற்கும் தேவனுடைய கலாச்சாரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். தேவனுடைய கலாச்சாரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு என்ன இருக்குது? ரெசிடென்ஸ், குடியேறுதல் இருக்குது. நீங்க அங்க அமரலாம், சிட் டவுன், குடியேறுதல், வசித்தல், இப்படி நிறைய அர்த்தத்தை கொண்டு வர்றது தான் இந்த மறைவு. இதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தேவன் மீதான நம்பிக்கை. ஏதோ வாரத்தில் ஒரு நாள் வந்து அவருடைய சமூகத்தில் வச்சுட்டு 4 பாட்டு பாடிட்டு ஒரு செய்தியை கேட்டு போகிற அந்த காரியம் அல்ல. அவருடன் நெருக்கமாக தொடர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்போ சங்கீதக்காரன் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு ஒருத்தர் அழைக்கிறத பார்க்குறோம். இந்த 91ஆம் சங்கீதத்தை குறித்து 2 கருத்துக்கள் இருக்குது. ஒன்று வந்து தாவீது சாலமோனை பார்த்து சொன்ன வசனம் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் நம்புறாங்க, யூதர்கள் ஒரு பிரிவு நம்புறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எழுதுறாரு அப்படின்னு சொல்லி. அதனால இது வந்து ஒரு கான்வர்சேஷன் பேட்டர்ன்ல இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் இருக்கும், அடுத்து 2வது வசனம் அந்த வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் பேசினவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 3வது வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அந்த ரெஸ்பான்ஸுக்கு என்னென்னலாம் பலன் அப்படிங்கிறது வரும். கடைசியாக 14, 15, 16 இந்த 3 வசனங்கள் தேவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேட்டர்னில் தான் அந்த 91ஆம் சங்கீதம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு 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 அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது, ஒரு கால் கொடுக்கப்படுது. நீ உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே வந்துரு, நீ அங்கே நிரந்தரமாக குடியிரு, அங்கே நீ பெர்மனண்ட்டாக இரு, உனக்குள்ளே இந்த வாக்கு தத்தங்கள், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மறைவு அப்படிங்கிறதுனுடைய மீனிங்காக இருக்குது. அடுத்து ஷேடோங்கிற வார்த்தை, நிழல். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதனுடைய ஹீப்ரு வேர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டசல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். டசல் அப்படின்னு சொன்னால் ஷேட், டிஃபென்ஸ், ப்ரொடெக்டிங் பவுண்டரி. நிழல், பாதுகாப்பு அல்லது பாதுகாக்கும் எல்லை. இப்போ 2 நாடுகளுக்கு என்ன இருக்கும்? எல்லைகள் இருக்கும். இப்போ ஒரு ஒரு இராணுவ வீரர் ரகசியமாக இன்னொரு நாட்டுக்குள்ளே போயிட்டாரு, அந்த எல்லையை தாண்டி உள்ளே போயிட்டார். அப்போ இராணுவம் துரத்திக்கிட்டே வருது. அந்த எல்லையை தாண்டி இந்திய எல்லைக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னா அந்த இராணுவம் என்ன செய்ய மாட்டாங்க? உள்ளே வர மாட்டாங்க. ஏன்னா இதை தாண்டி அவங்க வரக்கூடாது. அது மாதிரி தான் பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் உள்ளே வந்துட்டாரு, அவர் நம்ம எல்லையை தாண்டி அவங்க நாட்டுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னா இவங்க எல்லையை தாண்டி போக மாட்டாங்க. அந்த கவர்மெண்ட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இது மாதிரி உங்களுடைய சோல்ஜர்ஸ் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்காம வந்துட்டாங்க. அப்போ அந்த ப்ரொடெக்டிங் பவுண்ட்ரி அப்படின்னு சொன்னால் அதுதான். அந்த பவுண்டரிக்குள்ள, அந்த எல்லைக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா யாரும் என்ன செய்ய முடியாது? உங்களை டச் பண்ணவே முடியாது. அதனால தான் வசனம் 91ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று என்ன செய்யாது? அணுகாது. அப்போ நீங்கள் அந்த ப்ரொடெக்டிவ் பவுண்டரிக்குள்ளே என்ன செஞ்சிட்டீங்க? வந்துட்டீங்க. எல்லாம் வந்தாலும் அந்த எல்லைக்கு வெளியே தான் எல்லாம் நிற்கும். உங்கள் மேலே அந்த எல்லையை தாண்டி என்ன செய்யாது? வராது. அதான் காட்ஸ் கிங்டம்.
ஸோ ஆபிரகாம வெறுமனை எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உனக்கு கானானை தரேன் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம், வசனமாக படிக்கிறோம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள அவனை என்ன செய்தாரா, எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டார். யாக்கோபு அவன் தன் சகோதரனுக்கு பயந்து ஓடும் பொழுது அந்த பெத்தேல், ஸோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து அவர் என்ன செய்கிறாரு, படுத்து தூங்குறார். நைட்டு தூங்கும்பொழுது அவருக்கு ஒரு பெரிய தரிசனம். அந்த தரிசனத்தை பார்த்தோன்னா அவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இது தேவனுடைய வீடு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கும், உலகத்தை அவர் வந்து அளக்கும் பொழுது, உலகத்தை அளந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் இஸ்ரவேலுக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாரா, ஒரு பங்கை முதலே பிரித்து வச்சுட்டாராம். பிஃபோர் த ஃபவுண்டேஷன், ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரவேல்னா இது என் ஜனம், அதாவது ஒரு நேஷனுக்கு அல்ல, என் ஜனத்துக்கு, எனக்குன்னு ஒரு ஜனக்கூட்டத்தை நான் தெரிந்து கொள்வேன், அதற்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கிறார், முன்னாடியே அந்த இடத்த தெரிந்து வச்சு அங்கே ஆபிரகாமை கொண்டு வர்றார். நீங்கள் வசனத்தில் போய் நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க, அது அழகாக இருக்கும். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடியே தனக்கான ஒரு இடத்த என்ன செஞ்சிட்டாரு, தெரிந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ அந்த இடம் எதனால் ஆளப்படணும், தேவனுடைய ராஜ்யத்தினால் ஆளப்படணும். அப்போ அந்த ஆளுகைக்கு, அந்த ராஜ்யத்துக்கு தான் யாரை அழைக்கிறா, ஆபிரகாம கர்த்தர் என்ன செய்கிறாரு, அழைக்கிறாரு. இந்த நிழல் அப்படிங்கிறதுக்குரிய ஸ்பிரிச்சுவல் மீனிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வெயிலுக்கு மறைஞ்சு கொள்றதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு மரத்தடியோ இல்லை ஒரு டென்ட்டோ போட்டு அவங்க என்ன செய்வாங்க, ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இந்த நிழல் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரமான ஒரு காரியம் அல்ல, உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத ஒன்று அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. அப்போ சர்வ வல்லவருடைய நிழல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிரச்சனைனா வந்து கொஞ்சம் மறைஞ்சிக்கிறதுக்கான இடம் மாத்திரமல்ல, அதில் நீங்கள் நிரந்தரமாக தங்கி எப்பொழுதுமே அதற்குள்ள வாழ்வதற்கான ஒரு இன்றியமையாத ஒரு இடமாக தான் இருக்குது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்குள்ள தான் யார் ஆண்டவர் அழைக்கிறாரு, ஆபிரகாம அழைக்கிறார். ஸோ இந்த மறைவு, இந்த நிழல்ல தங்குறது அப்படின்னா தேவனோடு எப்பொழுதும் நீங்கள் நெருக்கமான அந்த உறவில இருப்பதற்கு பேர் தான் இந்த மறைவும் நிழலும். அதுதான் பொதுவான அர்த்தம். அப்போ ஆண்டவர் நம்மளை டிவைன் பிளெஸிங்ஸ்குள்ளே நடத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குற முதல் திறவுகோல் என்ன, உன்னுடைய எல்லா கலாச்சாரத்தை விட்டுரு, உன்னுடைய எல்லா கலாச்சாரத்தை விட்டு நீ என்னிடத்துக்கு வா, நான் உனக்கு ஒரு கல்ச்சரை கற்றுக் கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்குறேன். அந்த கலாச்சாரம் தான் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற கட்டளை. அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் தெளிவாக போட்டிருக்கும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் வந்து சட்டத்திட்டங்கள் நிறையா இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்கும். இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணிட்டா அதுக்கு என்ன ரெமெடி, இப்படி நிறைய விஷயங்கள். ஸோ காட் எப்படி இயங்குறாரு, காட்லி கல்ச்சர் எப்படி இயங்குறாருங்கிறத அவங்களுக்கு நியாயப்பிரமாணமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அப்போ தேவன் ஒரு 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 விதமான கலாச்சாரத்தை இந்த பூமியில் உருவாக்க விரும்புகிறார். ஆக்சுவலாக அப்படி தான் ஆதாம் ஏவாள் அவர் சிருஷ்டித்தார். அப்போ ஆதாம் ஏவாள் சிருஷ்டித்து அவங்க தேவனை விட்டு விலகி போன பிறகு தான் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் திரும்ப அது எல்லாவற்றையும் என்ன செய்துக்கிட்டே இருக்கிறாரு, ரெஸ்டோர் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் உன்னதமானவருடைய மறைவிலும் நிழலில் இருக்கிறோமா, வெளியே இருக்கிறோமா? நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை தேடுறோம், ஆனால் ஏதோ ஒரு ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு தேவையோ இல்லை ஏதோ ஒரு கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வந்து நம்ம நிறைய நேரம் ஆண்டவரை பயன்படுத்திக்கிறோமே ஒழிய நம்ம நிரந்தரமாக அவருக்குள்ளே இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த மறைவும் நிழலும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து மறைஞ்சிட்டு போகிறதுக்கு இருக்கிற இடம் அல்ல. தப்பு பண்ணிட்டாங்கன்னா எங்கேயாச்சும் போய் என்ன செஞ்சுப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சிருப்பாங்க. இஸ்ரவேலில் அடைக்கல பட்டணங்கள் நிறையா இருக்கும். அப்போ அவன் ஒருத்தன் வந்து தெரியாமல் ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படின்னா அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போய் அவன் உட்காந்துப்பான். அப்போ யாரும் அவனை பனிஷ் பண்ண மாட்டாங்க. அப்போ அங்கே போய் விசாரிப்பாங்க என்ன ஏது நடந்து, அதுக்கப்புறம் தான் பனிஷ் பண்ணுவாங்க. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் யாரும் அவனை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ஆண்டவர் அவங்களுக்கு போட்ட கட்டளை. நிறைய நேரம் தேவனை நம்ம ஒரு அடைக்கல பட்டணம் மாதிரி தான் பயன்படுத்திக்கிறோம். தப்பு செஞ்சுட்டு வந்து உள்ளே ஒளிஞ்சிக்கிறோம், அப்புறம் எல்லாம் சரியா போனோம்னா ஆண்டவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஓடிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்குள்ளே நிலைத்திரு. ஆண்டவருக்கு உங்களுக்குமான அந்த நிரந்தரமான உறவை குறிக்கிற வார்த்தை தான் மறைவும் நிழலும். ஏதோ பிரச்சனைனா வந்து 2 நாளைக்கு ஜோம் பண்ணிட்டு ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங் போட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்து நான் என் வழியை பார்த்துட்டு போயிடுறேன், அடுத்து நான் எப்போது எப்படி நடப்போனோ அப்படியே போயிடுறேன். இல்லை, அது அல்ல.
ஆபிரகாம கர்த்தர் அப்படி அழைக்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு அப்படின்றாரு. உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே இருக்கக்கூடாது, நீ திரும்ப அங்க போகவே கூடாது. அப்ப நான் எங்க உன்னை வைக்கிறோம் அங்க நித்தியமா இரு, அங்க நீ நிரந்தரமா இரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நீங்களும் நானும் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக ஆசீர்வாதங்கள் அப்படியே நமக்கு தொடர்ச்சியா நிலையா நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். யாத்திராகமம் 19:5-6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றார், இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்றார், நீங்க தான் எனக்கு சொந்த சம்பத்து. உங்களை வச்சு இந்த பூமியை நான் என்ன செய்ய போறேன், நான் ஆசீர்வதிக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு ஆசாரிய ராஜ்யம் அப்படின்னு சொன்னா என்ன? ஆசாரியன் என்ன செய்வான்? தேவனுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் மனுஷர்களுக்கும் அவன் தான் ஒரு பிணைப்பா இருக்கிறான். அப்போ ஹோல் இஸ்ரேல் நேஷன் என்ன சொல்ற, நீ எனக்கு ஆசாரிய ராஜ்யம். அப்ப என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நீ தான் எங்க கொண்டு போகணும், இந்த உலகத்துக்குள்ள கொண்டு போகணும். உலகத்தில் இருக்கிறத நீ எடுத்துட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுற ஒரு விஷயம். நம்ம நிறைய நேரம் என்ன செஞ்சிடறோம், ஏதோ டெம்பரவரி ஆண்டவரை பயன்படுத்திடுறோம். ஆண்டவர் உள்ள வரோம், எல்லாம் பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய எடுத்துட்டு உலகத்துக்கு போக வேண்டிய நாம உலகத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்துடுறோம். ரோமர்ல பவுல் தெளிவா எழுதுவார், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமான தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று. அப்ப இங்க நம்ம அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும்போது ஆண்டவர் இது உங்களுக்கு சித்தமா சித்தம் இல்லை இப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி சொல்லல அந்த வசனம். இந்த உலகம் உனக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த உலகம் இதுதான் நன்மைன்னு உனக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் இதுதான் ஆசீர்வாதம் உனக்கு காமிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா நீ அதன்படி இருக்காத, ஏன் விருப்பம் ஏன் சித்தம் என்னங்கிறது நீ ஒவ்வொரு விஷயத்துல என்ன செய்து கொள், நீ புரிந்து கொள். புரிந்து அதுக்கேற்றபடி உன் மனசை என்ன செஞ்சுக்கிட்டே இரு, மறுரூபப்படுத்திக்கிட்டே இரு, ரெனியூ பண்ணிக்கிட்டே இரு, உன் மைண்டை ரெனியூ பண்ணிக்கிட்டே இரு. நீங்களும் நானும் நம்முடைய மைண்டை எப்படி ரெனியூ பண்றோம்னா, இன்னைக்கு டெக்னாலஜி எப்படி மாறுது, இன்னைக்கு உலகம் எப்படி மாறுது, இந்த ஃபோன் வந்துருச்சா, இந்த டிவி வந்துருச்சா, இந்த காரியம் வந்துச்சா, இதுக்கு நம்ம ரெனியூ பண்றோம். நான் அது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அதே மாதிரி தேவன் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறார், தேவன் எப்படி உங்க மூலமா வெளிப்பட விரும்புறார், உங்க வாழ்க்கையில இயங்க விரும்புறார், உங்க வாழ்க்கையை குறித்து தேவ சித்தம் என்ன. நீங்க தேவ சித்தம்னு உடனே ஊழியத்தோடு கனெக்ட் பண்ணிடாதீங்க. நீங்க படிக்கிற விஷயங்கள், அதாவது உங்களுடைய ஸ்டடீஸ், உங்களுடைய ஃபியூச்சர், உங்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளானும் நீங்க வச்சிருக்கிற பிளானும் ஒன்னா இருக்குதா? அப்படி ஒன்னா இல்லை அப்படின்னா அதை ஒன்னாக்குறதுக்காக நீங்க உங்க மனதை என்ன செய்யணும், ரெனியூ பண்ணிக்கொள்ளணும். வெறுமன ஊழியத்துக்காக மாத்திரம் தான் இந்த மாதிரி வசனங்களை நம்ம பயன்படுத்துவோம். இல்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திற்காகவும். உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல உங்களை கொண்டு சில விஷயங்களை செய்வார், ஒரு சில திட்டங்கள் ஆண்டவருக்கு இருக்கும். அப்ப அந்த திட்டங்களை அறிந்து அதற்கேற்றபடி உங்க மனதை நீங்க என்ன செய்து கொண்டே இருக்கணும், ரெனியூ பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்ப ஆபிரகாம் அப்படிதான் ஆண்டவர் ரெனியூ பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு விஷயத்துல அவனை புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தார். அவனை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி 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 அவனை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்ப அதுக்கப்புறம் ஈசாக்குல இருந்து யாக்கோபு, யாக்கோபுல இருந்து இஸ்ரவேல். ஆனா அவர்கள் தேவனிடத்துல இருந்து எல்லாம் பெற்றுக்கொண்டாலும் அவங்க எங்க போய் தங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க, எதனால மறுரூபப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா, கானான்ல இருந்த மற்ற கல்ச்சர்னால தங்களை ரெனியூ பண்ணிக்கிட்டாங்களே ஒழிய தேவனுடைய சித்தத்தினால தங்களை என்ன செய்து கொள்ளவே இல்லை, ரெனியூ பண்ணிக்கொள்ளவே இல்லை. அப்ப நீங்களும் நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், ஆசாரிய ராஜ்யம். ஒரு ஆசாரியன் என்ன செய்வான், தேவ சமூகத்தில் போய் நின்று தேவன் எதை பேசுகிறார் அதை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுகிறவன் தான் ஆசாரியன். அப்ப நீங்களும் நானும் ஆசாரிய ராஜ்யம். அப்ப தேவனுடைய கிங்டம் எப்படிப்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, அதுல என்ன நன்மைகள் இருக்கு, என்ன ஆசீர்வாதம் இருக்கு, தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் தேவனோடு உறவாடி அறிந்து நம்முடைய வீட்டையும் நம்முடைய சமுதாயத்தையும் கட்டமைக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். நீங்க இந்த லைஃப் ஸ்டைல்குள்ள வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்கா டிவைன் பிளெஸிங்ஸ் அன்லாக் ஆகும். ஆபிரகாம் என்னைக்காவது ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து நீங்க பார்த்திருக்கீங்களா வேதத்துல?
15வது அதிகாரத்தில் ஒரே முறை தான் கேட்பார் ஆண்டவர். நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தான் ஜெயிப்பானே ஒழிய மற்றபடி வேறு எதுக்கு ஆண்டவர் எனக்கு இந்த சாப்பாடு இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. ஒருவேளை பஞ்சோன்னு சொல்லி ஆபிரகாம் எகிப்துக்கு போயிட்டாரு. அங்கே அவருக்கும் சாராளுக்கும் ஒரு பெரிய ஆபத்து, ஒரு நெருக்கடி வருது. அப்போ தேவன் இறங்கி என்ன செய்கிறாரு? பார்வோனோடு பேசுகிறாரு. அவன் மேலே அவன் கையை போட்டுறாது, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்கிறாரா இல்லையா? அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து எதற்காக உட்காந்து புலம்பி அழுது ஐயோ ஆண்டவரை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து அவருடைய சித்தத்தினாலே உங்களை நீங்கள் புதுப்பித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்காம எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதான் கிங்டம் லைஃப், அதான் டிவைன் பிளெஸ்ஸிங். ஐயோ இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங் போடுறோமா, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த 40 நாள் உபவாசம் இருந்துருமா, இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு 10 அதிகாரம் படிச்சிரோமா. நீங்கள் ஆண்டவரை புரிஞ்சுங்க. நீங்கள் வேதத்தை படிங்க, நான் தப்பு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் உன்னை பெற்றுக்கிறதுக்காக என் கிரியையை பார்த்து என்னுடைய எஃபர்ட் எல்லாம் பார்த்து ஆண்டவர் எனக்கு ஒன்று கொடுத்துருவாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது வந்து உலகத்தின் கலாச்சாரம். லஞ்சம் கொடுத்தா காரியத்தை சாதிக்கலாம் உலகத்தை நினைக்கிறான்ல. ஒரு 10 ரூபா 10,000 ரூபா கொடுத்தா அந்த காரியம் ஈஸியாக முடிஞ்சிடும். நான் ஒரு 2,000 ரூபா தரேன், டக்குன்னு எனக்கு முடிச்சு கொடு. நம்ம பேசுகிறோமா பேசல, கேட்குறோமா கேட்கல. அது மாதிரி தான் நிறைய நேரம் ஃபாஸ்டிங்கையும் பைபிளையும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே 10 நாள் ஃபாஸ்டிங் இருக்கு, எனக்கு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துருங்க. ஆனால் டிவைன் பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது நீங்கள் உட்காந்து போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறது அல்ல. நீங்கள் தேவனை புரிஞ்சுக்கிட்டு அதில் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேட்காம அவரே உங்களுக்கு கொடுத்துருவார். அப்போ ஆசாரிய ராஜ்யம் அப்படிங்கிறது அதுதான். பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொல்லும் பொழுது, பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொன்னால் ஒன் ஆஃப் அ கைண்ட். ஹோலினஸ் அப்படின்னா அர்த்தம் அதான். நம்ம பரிசுத்தத்தை நிறைய நேரம் பாவத்தோடு இணைச்சி விட்டோம். தேவன் யார், எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர் அப்படின்னா அவர் பாவம் செய்யாதவர் அப்படி கிடையாது. அவர்கிட்ட கொஞ்சம் கூட பாவனா இல்லவே இல்லை. அவர் பரிசுத்தங்கிறது நீ மற்ற எல்லாத்தையும் காண்பிக்கிறீல்ல, இதை விட நான் தனித்துவமானவன். அதான் ஒன் ஆஃப் அ கைண்ட். நிறைய புக்ஸ் இருக்குங்க, ஆனால் இந்த புக்கை படிங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு அதோட மீனிங் தான் அந்த ஹோலினஸ்ங்கிறது. ஒன் ஆஃப் அ கைண்ட். நிறைய புக் இருந்தாலும் இது வித்தியாசமானது, நிறைய காரியங்கள் இருந்தாலும் இது வித்தியாசமானது. இன்னைக்கு நிறைய ஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க, நிறைய நேஷன்ஸ் இருக்குது. ஆனால் நீ எனக்கு பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொன்னா உன்னை நான் வேறு பிரித்து இருக்கிறேன். இந்த ஜனம் மாதிரி, இந்த ஜனக்கூட்டம் மாதிரி, இந்த தேசத்தார் மாதிரி நீ இருக்க மாட்ட. நீ பரலோக ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறவனா இருப்ப. அதான் பரிசுத்த ஜாதி. அப்ப இஸ்ரவேலுக்கு தேவன் அதை உணர்த்தி கொண்டே இருந்தார். ஆனா இது எல்லாவற்றையும் கேட்டுட்டு அவன் போய் யாரோட தான் கலந்துக்கிட்டான்? உலகத்தோடு தான் கலந்துக்கிட்டான். பாகாலை போய் வணங்குறான், பாகாலுக்கு பிள்ளைய பலி கொடுக்குறான். அந்த எசேக்கியேல்ல தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற நடக்கிற விஷயங்கள்லாம் ஆண்டவர் காண்பிக்கும் போது எல்லாமே உலகத்தான் செய்கிற அந்த விஷயத்தை அவன் எங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? தேவாலயத்துக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது ஆண்டவருக்கு அவ்வளோ வருத்தமா இருக்குது. இவனை நான் பிரிச்சு வேறு பிரிச்சு இவனை பரிசுத்த ஜாதியா வச்சிருக்கிறேன், ஆனா இவன் எல்லார போலவும் இருக்கிறானே. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில டிவைன் பிளெஸ்ஸிங் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா நீங்க எல்லார போலவும் நான் இருக்கிறேன் அப்படின்னா அங்க ஒன்றும் நடக்காது. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்க ஆசாரிய ராஜ்யம். காட்ஸ் கிங்டத்தை நீங்க தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். நீங்க தான் உலகத்துக்குள்ள கொண்டு போகணும். தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டதுங்கிறத உங்க வாழ்க்கையில நீங்க அவங்களுக்கு காண்பிக்கணும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க சாட்சி சொல்றதை விட உங்க வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். சாட்சி சொல்றது ஈஸி, ஆனா உங்க வாழ்க்கை சாட்சியா இருந்துச்சுன்னா அது 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 பல ஆயிரங்களை டச் பண்ணும். இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க பாருங்க, நெகட்டிவ் பீப்புளை நீங்க பாருங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் நம்மளை எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுது. அவங்கள பார்த்து நம்ம கவரப்படுகிறத விட அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து கவரப்பட்டு நம்மளும் அவரை மாதிரி ஆகணும் நம்ம நினைக்கிறோமா? அதான் உண்மை. ஏன் அம்பானி பிரமிப்பா தெரிகிறாருன்னா அவருடைய வீடு வந்து பயங்கர உயரமானது. பாம்பேல அவருடைய வீடு தான் பயங்கர உயரமானது. அதில் இத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இத்தனை ஹெலிபேட் இருக்குது, அதுக்குள்ள அது இருக்குது, இது இருக்குது. அப்ப அவருடைய லைஃப்பை பார்த்தோன்னே நமக்கு நானும் அம்பானி மாதிரி ஆயிரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அம்பானி எவ்வளோ கஷ்டப்படுறாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் இந்த உயரத்தை அடையிறதுக்கு அவர் எவ்வளோ லைஃப்ல இழந்திருப்பார், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், தான் லைஃப்பை தன்னுடைய சரீரத்தை எவ்வளவு இழந்திருப்பார் நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வசதி வாய்ப்புகள், அவருடைய வாழ்க்கை முறை என்ன செய்து நம்மளை ஈர்த்து நான் இவரை மாதிரி ஆகணும். ஆனால் என்ன பார்க்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒருவன் இருந்தா இப்படி இருப்பாரா அப்படின்னு என் வாழ்க்கையை பார்த்து எனக்கும் அந்த ராஜ்யம் வேணும், நான் அந்த ராஜ்யத்துக்குள்ள வரணும்னு சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கும்.
அப்படி நம்ம ஈர்க்கப்படணும். அப்படி நம்ம ஈர்க்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களை என்னை கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. அதான் பரிசுத்த ஜாதி. நான் அவருடைய சம்பத்தா இருக்கிறேன், அவருடைய சொத்தா நான் இருக்கிறேன், அவருடைய உரிமையா நான் இருக்கிறேன். இப்போ என் வாழ்க்கை நிறைய பேரை தொடணும் அப்படின்னா, நான் இந்த உலகத்தின் கலாச்சாரத்திலேருந்து பிடுங்கப்பட்டு தேவனுடைய கலாச்சாரத்துக்குள்ள நிற்கணும். நான் அவருடைய மறைவுக்குள்ளும் அவருடைய நிழலிலும் நான் இருக்கணும். நிழல் அப்படின்னா ஆளுகை அப்படின்னு அர்த்தம். இந்த டெஸ்லோடைய மீனிங் என்னன்னா ஆளுகை. அப்ப நீங்க தேவனால ஆளப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குமோ அதை பார்த்து மற்றவர்கள் கவரப்படணும். ஆனா என்ன வருத்தமான விஷயம்னா, நாம அந்த நிலையில் இருக்கிறவங்க நாம மற்ற விஷயங்கள் ஆன்னு பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு கிங்டம் பிளெஸிங்கை குறிச்ச ஒரு நாலேஜ் இல்லை. ஆனா ஆபிரகாம கர்த்தர் வெளியே அழைச்சு அப்படி கொண்டு வருகிறார். சங்கீதம் 121 முதல் 2 வசனங்கள். சங்கீதம் 121 முதல் 2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்ம இது நம்ம பாட்டா படிச்சிருக்கிறோம். இந்த சங்கீதம் நமக்கு எல்லாம் தெரிந்த சங்கீதம் தான். இதை யார் எழுதுறா? இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது எழுதுறாரு. எனக்கு ஒரு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். My help comes from the Lord. எனக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்னா, ஒரு ராஜாவா இருக்கிற தாவீது தனக்கிட்ட இருக்கிற மந்திரிகளை, அமைச்சர்களை, இவங்களெல்லாம் பார்த்துட்டே எனக்கு இது தேவை, கொண்டு வா சொன்னா கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வர மாட்டாங்களா? எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க. ஆனா ராஜாவா இருக்கிற தாவீது பாடுறாரு, எனக்கு ஒத்தாசை அளிக்கிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், தேவனுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவன் அவ்வளோ யுத்தங்கள் செய்து அவ்வளவு சம்பாதிச்சு கோல்டு வெள்ளி எல்லாம் அவ்வளவு சேர்த்து வச்சிருந்தான். வெள்ளிலாம் அவன் ராஜ்யத்தில் ஒரு பொருட்டாவே எண்ணப்படலை. ஆனா அந்த தாவீது சொல்றான், எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன், அவர் எனக்கு கொடுப்பாரு, அவரிடத்துல எனக்கு எல்லாம் வரும். தட் இஸ் அ கிங்டம் லைஃப். உலகம் என்ன சொல்லுது? உனக்கு வேணுமா, இதை வாங்கிக்கோ, அதை பண்ணிக்கோ, இப்படி பண்ணிக்கோ, என்னமாச்சும் பண்ணி உனக்குரியது நீ சுதந்திரமாக்கிக்கோ, உனக்கு பிரியமானதை எடுத்துக்கோ, நீ காத்துக்கலாம் இருக்க வேணாம், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம். அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல், அதெல்லாம் முட்டாள்தனம். உலகம் இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், நான் அவரை பார்ப்பேன், அவரிடத்துல எனக்கு எல்லாம் வரும். My helps come from the Lord who made heaven and earth. வானத்தையும் பூமியை உண்டாக்கின அவரிடத்திலிருந்து எனக்கு எல்லாம் வரும். இந்த உலகம் ஒரு லெவலுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க முடியாது. பேங்க்குக்கு போய் நீங்க லோன் கேட்டீங்க அப்படின்னா, அந்த லோனுக்கு நான் ஒரு இது வச்சிருப்பான், லெவல் வச்சிருப்பான். இந்த லெவல் வரைக்கும் தான் எங்களால் லோன் கொடுக்க முடியும். அடுத்து அவன் லோன் கொடுக்கறதுக்கு உங்களுடைய லெவல் என்னன்னு பார்ப்பான். உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்கு, உங்கள்கிட்ட எது நிலையா இருக்குது, எது நிலை இல்லாமல் இருக்குது, உங்களை நம்பி கொடுக்கறதுக்கு வேற ஆச்சு இருக்கிறா. இன்னைக்கு இந்த சிபில் ஸ்கோர்லாம் நிறைய வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளோ அடைச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் அவன் என்ன செய்வான், உங்களுக்கு கொடுப்பான். அவன்கிட்ட பணமே இருந்தாலும் கொடுப்பான். அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவனால் என்ன செய்ய முடியாது, பணம் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் போகும் பொழுது அவர் உங்கள் தகுதியோ திறமையோ எதையும் பார்க்கறதில்ல. அவர் நிறைவா உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்படி கொடுத்து அதை கையாளுவதற்குரிய ஞானத்தை உங்கள் லைஃப்பில் கொடுக்குறாரு. கிங்டம் ஆஃப் காடும் கிங்டம் ஆஃப் வேர்ல்டும் ஒன்று என்னைக்குமே ஒத்தே போகாது, அது எதிர்த்து தான் நிற்கும். ஆனால் அவருடைய சரீரமாக இருக்கிற நீங்களும் நானும் கிங்டம் ஆஃப் காடை தெரிந்து கொள்ளணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்கிறது நாம் பார்க்கிறோம். மீண்டும் சங்கீதம் 91:14 நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஃபர்ஸ்ட் விடுவிப்பேன், அடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். 15வது வசனம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால், இந்த இன்டிமசி உறவு, நெருங்கிய உறவு அப்படி இருக்கிறபடினால அவர் எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாராம், விடுவித்து கொண்டே இருப்பார். அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால், இதுவும் இன்டிமசி தான். என் தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய பராக்கிரமம் என்ன, எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறபடினால அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹைமோஸ்ட் ப்ரொடெக்ஷன் யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு எனக்கு தான். அமெரிக்க அதிபதி கூட அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது, ஆனால் உங்களுக்கு எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்காக எனக்காக கர்த்தர் பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார்.
இதுக்கு பைபிள் ப்ரூஃப் இல்லை, பிப்ளிக்கல் ப்ரூஃப் இல்லை. ஆனால் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏஞ்சல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிப்ளிக்கலாக அப்படி ஒன்றும் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன் ஒரு கூட்டமே உங்களுக்காக எனக்காக இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றார், உயர்ந்த அடைக்கலம். அமெரிக்கன் அதிபருக்கு, அப்புறம் ரஷ்ய அதிபருக்கு, வடகொரிய இவங்களுக்குலாம் தான் பயங்கர பாதுகாப்பு. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அவங்க யூஸ் பண்ணுற கார்லாம் பார்த்தேன். இப்போ அவங்களுக்குன்னே அது ஸ்பெஷலைஸ்டாக மேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கார் வேறு யாருக்குமே இருக்காது. அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, ரஷ்யன் பிரசிடென்ட்டோடைய கார்ஸ் எல்லாம் அந்த மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ண, அந்த இது மிசைல் அந்த கையில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மிசைல் மாதிரி தான் அது அட்டாக் பண்ணால் கூட அவங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. கார் எவ்வளோ தான் உருண்டு புரண்டு இது பண்ணாலும் அவங்க ப்ரொடெக்டடாக இருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக அந்த காரை உடைச்சி உள்ளே போயிட முடியாது. அந்த கார், அமெரிக்கன் பிரசிடென்ட்டோட காருக்கு பேர் என்னது, பீஸ்ட். அது மிருகம் மாதிரி, அதுதான் அட்டாக் பண்ணுமே ஒழிய அதை யாரும் என்ன செய்ய முடியாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் என்ன செய்திருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவ்வளோ விலையுறந்த தரமான பொருட்கள்லாம் வச்சு ஒரு காரெல்லாம் மேட் பண்ணி அதெல்லாம் பண்ணி தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஆனால் எனக்கு அப்படிலாம் தேவையே இல்லை. அவர் என்ன சூழ்ந்திருக்கிறார், அவர் என்ன சூழ்ந்திருக்கிறார். ஒருவன் என்ன தொடணும்னு நினைச்சா அவன் யாரை தொடுறான், அவருடைய கண்ணின் மணியை தொடுறான். அப்படிங்கிறதுக்குள்ள ரியாக்ஷன் வரும். நீ கண்ணை பக்கத்தில் கொண்டு போங்க, டக்குன்னு கண்ணு ரியாக்ட் பண்ணும். அதுக்கு அந்த டைமிங்கே கிடையாது. அது அப்படி, அதான் கண்ணிமைக்கும் நேரம்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்ட்குள்ள ஒரு அப்படி இல்லாம அதெல்லாம் அதுக்கெல்லாம் கம்மியாக ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். அதை விட ஃபாஸ்ட்டாக ஆண்டவர் ரியாக்ட் பண்ணுவார். உங்களை என்னையும் தொடணும்னு நினச்சா, உங்களுக்கு எனக்கு விரோதமாக எழும்புன்னு நினச்சா, அவன் என்மேல் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன். நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருவத்தில் அருளி செய்வேன். இது ப்ரேயர் கிடையாது. நம்ம நிறைய நேரம் இது ஜெபமாக நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப பேசுவார். இது ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்னா, இப்போ எனக்கு ஒரு காரியம் இருக்குல்ல, நான் சும்மா உட்காந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது என்ன கேள, இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் வரும். என் பிள்ளைய கூப்பிட்டா கூட 5 நிமிஷம் கழிச்சா ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரூமில் இருப்பா ஜோனா அப்படின்னா 5 நிமிஷம் கழிச்சு டேடி அப்படின்வா. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் சொன்ன அடுத்த செகண்ட் நான் வார்த்தையை சொல்லி ஆண்டவரேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் அதான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஒரு ஃப்ரெண்டை போல என்னோடு அவர் பேசுவார். அதான் டிவைன் லைஃப், டிவைன் பிளெஸிங். அதான் தேவனுடைய ராஜ்யம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஒரு ஆபத்து வந்துருச்சு, ஒரு நெருக்கடி வந்துருச்சு, ஆண்டவர் தப்பு வைக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களை தப்பு வச்சு உங்களை கனப்படுத்துவார். சே, எவ்வளவு பெரிய மனுஷன், இப்படிலாம் அவருக்கு நடக்குது அப்படின்னு உங்களை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் அவர் என்ன செய்வாராம், திருப்தி ஆக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். ஸோ என்னை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார். இந்த இடத்துல ரட்சிப்புங்கிறது அதான். எப்படியெல்லாம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணி எப்படியெல்லாம் என் லைஃப்பை நடத்துறாரு. இது ஏதோ ஒரு சம்பவத்திலேருந்து உங்களை விடுதலை பண்ணுறதுக்காக இல்லை, ஒரு சின்ன விஷயத்துலேருந்து இல்லை, இதுதான் இன்டர்னல், இதுதான் நித்தியம். உங்கள் வாழ்க்கையே இந்த 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பிறகு தான் இருக்குது. நீங்கள் சிங்கத்தின் மேலே நடப்பீங்க, என்ன பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீங்கள் மிதித்து போடுவீங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் உங்களுக்கு எந்த சேதம் என்ன செய்யாது, வராது. பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படவே பயப்படாது. என்ன யுத்தம் வந்தாலும், ஐயோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் வந்துருச்சு, அதுவா, பயப்படாத. எது நடந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ பார்ப்ப. அவனுக்கு என்ன நடக்குதுங்கிறத உன் கண்களால் நீ பார்ப்ப. அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும், நான் இந்த கிங்டம் ஆஃப் வேர்ல்ட விட்டு வெளியே வந்து கிங்டம் ஆஃப் காட்குள்ள நிற்கும் பொழுது, அங்க நான் தரித்திருக்கும் பொழுதுதான். அதுக்காக தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறார். உன் தகப்பன் வீட்டையும் நீ குடியிருக்கிற தேசத்தையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எல்லாவற்றையும் விட்டு வந்தப்ப ஆபிரகாமுக்கு இதெல்லாம் நடந்துச்சா, நடக்கலையா? இதுல ஏதாச்சும் ஒண்ணும் இல்ல, இதுல ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு பாஸ்டர், அதுக்கு அதை ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சரி கட்டிட்டாரு சொல்ல இருக்கா? இல்ல, ஆபிரகாமுக்கு செஞ்சதை விட ஈசாக்குக்கு டபுளா செஞ்சாரு. ஈசாக்குக்கு செஞ்சதை விட யாக்கோப்புக்கு ட்ரிபிளா செஞ்சாரு. யாக்கோபு செஞ்சதை விட யாக்கோப்பின் சந்ததிகளுக்கு இன்னும் பல மடங்கு அதிகமா செய்து கொண்டே இருக்கிற தேவன் அவர். இப்ப இவங்களுக்கெல்லாம் செய்ததை விட உங்களுக்கு எனக்கு இன்னும் அதிகமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதான் கிங்டம் லைஃப், அதான் கிங்டம் லைஃப்.
அப்போ முதலாவது டிவைன் பிளெஸிங் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகணும்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய ரொட்டீன்லேருந்து, நீங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்த அந்த இடத்துலேருந்து ஆபிரகாமை போல எல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்கள் வெளியே வாங்க. அதான் ஃபஸ்ட்டு கீ. அதான் ஃபஸ்ட்டு கீ. உலகத்தின் ராஜ்யத்தை, உலகத்தின் ஆளுகையிலேருந்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நீ கடந்து வா. நான் எல்லாவற்றையும் உனக்கு அன்லாக் பண்ணுறேன். நான் எல்லாவற்றையும் உனக்கு திறக்கிறேன். எல்லாவற்றையும் உனக்கு திறக்கிறேன். அது பிரியமானவங்களே. ஸோ 3 காரியங்கள் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கணும். இதில் முதல் காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் 2 பகுதிகள் இருக்குது. அந்த 2 பகுதியில் வருகிற வாரங்களை நம்ம தியானிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வார்த்தைகள் உங்களோட மனதில் நிறுத்தி ஆண்டவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் கடந்து போவீங்களா? நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா?